வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து தோஃபு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே பொடுசாக கட் பண்ண பூண்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு விழுது கையால் இடித்ததை வந்து நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடில் வந்து தோசை பேனில் தோஃபுவை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளியை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இந்த வெங்காயம் பூண்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தோஃபுவை இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். சுவையான இந்த தோஃபு கிரேவியை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.